லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அந்த மட்டன் குழம்புல இருக்க கறி எடுத்து எப்படி செம்மையாக ஒரு கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது எண்ணெய் சூடாகி கடுகு பொரிஞ்ச பிறகு 2 பட்டை 1 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது அந்த பட்டையும் கிராம்பும் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணங்கின வெங்காயம் அப்போ தான் எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வணங்கட்டும். நீங்கள் இது இப்படியே வதக்குனிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கிறப்போ வெங்காயம் கண்ணாடி பதமாக நல்லா வணங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். இப்போ நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பை வந்துட்டு நம்ம கடைசியாக சேர்க்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அப்போ கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வணங்குது இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து நம்ம கலந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுங்க ஒரு தடவை. அடுத்தது ஆல்ரெடி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மட்டன் குழம்புக்கு ஆகிற ஸ்பெஷல் மசாலா அதுலேயே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த மட்டன் குழம்பு மசாலா வந்துட்டு கீழே வந்துட்டு ரெசிபி டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். இது வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, சோம்பு, புளி, கறி மசாலா இது கூட சேர்த்துருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கறி மசாலா வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்கிறப்ப போடுற சில நேரத்தில் அப்படி பச்சை வாசம் அடிக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறப்பே போட்டு சேர்த்து அரைச்சிடுங்க. வந்துட்டு இதை மசாலா நல்லா இது கூட கலந்துடலாம். இப்போ லைட்டாக அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அப்போ தான் நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம சேர்த்த மசாலா இருக்க காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இந்த காரமே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைன்றப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக கறி மசாலோ இல்லை கரம் மசாலோ சேர்த்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்துட்டு காரம் வந்துட்டு இந்த டின்னு போட்டதாக சரியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா கொதிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம மட்டன் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்ச பிறகு நம்ம மட்டன் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு மட்டன் குழம்புல இருக்க மட்டன் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் மட்டனே இது கூட சேர்க்கலாம். பட் நான் நம்ம குழம்புல ஏற்கனவே போட்டு லைட்டாக வெள்ளை மட்டன் சேர்க்குறப்போ இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் மட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம மட்டன் குழம்புலேருந்து மட்டன் எடுத்து சேர்க்கறது எவ்வளோ நம்ம டேஸ்ட்டாக இருக்கிற மட்டன் குழம்பு பார்க்கவே எப்படி டேஸ்ட்டாக இருக்குது. இதில் சேர்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கர் ரெடி.